இந்த அழகிய உருவம் மன்மதனா, இந்திரனா, மகாதேவனா, மகாவிஷ்ணுவா என்று யோசித்தாள். மன்மதனுக்கு உடல் இல்லையே, இந்திரனுக்கு 1000 கண்களாயிற்றே, மகாதேவனுக்கு நெற்றியில் ஒரு பொட்டு உண்டே, இவனுக்கு கைகள் 4 இல்லையே, இவன் இந்திரனும் அல்ல, பரமசிவனும் அல்ல, விஷ்ணுவும் அல்ல. ஒருவேளை பரமசிவனால் சாம்பலாகிய மன்மதன்தான் தவம் செய்து மறுபடியும் உடல் சம்பாதித்திருக்கிறானோ என்று ஆலோசித்தாள். கற்றையஞ்சடையன் கண்ணீர் காய்தலால் இற்றவன் அன்று தொட்டு இன்று காருந்தான், நற்றவம் இயற்றி அவ்வணங்கன் நல்வுரு பெற்றனனாம் என பெயர்த்தும் எண்ணுவாள். இந்த அழகான புருஷன் ஏன் வீணாக தன் உடம்பை வருத்தி கொண்டு விரதம் நோக்கிறான்? செந்தாமரை போன்ற கண்களை உடைய இவன் ஏன் தவம் செய்து கொண்டு காலத்தை வீணாக்குகிறான்? இப்படியெல்லாம் எண்ணிக்கொண்டு ராமனை பார்த்து நிற்கிறாள். கண்களை அதை விட்டு வேறு பொருளின் மேல் செலுத்த முடியாமல் நின்றாள். என்ன செய்வது என்று யோசித்தாள். இவன் என் உருவத்தைக் கண்டு என்னை வெறுப்பான். நான் மாறுவேஷம் போட்டுக்கொண்டு இவனிடம் போக வேண்டும் என்று நிச்சயித்தாள். மாயத்தால் தன்னுடைய அரக்கி உருவத்தை மறைத்து கொண்டு மிக சுந்தர வடிவம் எடுத்து கொண்டாள். குயில் தொடர் குதலை மொழியும் கொவ்வை செவ்வாயும் உடைய மயில் தொடர் இயலியாய் தன்னை மாற்றிக்கொண்டு திங்களில் சிறந்தொளிர் முகத்தால் செவ்வியல் பொங்கொழி விசும்பினில் பொழியத் தோன்றினாள். தேவலோகத்து கற்பக மரத்தில் ஏறி வளர்ந்த ஒரு பொன் கொடியைப் போன்ற மேனியும் காம வெறியூட்டும் இதழ்களும் முத்துக்களை போன்ற பற்களும் மான்விழியும் கொண்ட மயில் வந்ததென வந்தாள். நூபுரமும் மேகலையும் செய்த ஒளியானது ஒரு பெண் வருவதை ராஜகுமாரனுக்கு தெரிவித்தது. ராமன் பார்த்தான். எல்லை கடந்த அழகை பெற்ற ஒரு ஸ்திரீ வந்து நிற்பதை கண்டான் ராமன். அவனுடைய பாதங்களை தொட்டு பணிந்தாள் அவள். பிறகு சிறிது நாணத்தோடு எட்டி நின்றாள். வரவு நல்வரவு ஆகுக. வெகு தூரத்திலிருந்து வந்திருக்க வேண்டும். ஊர் எது? பெயர் என்ன? உறவினர் யார் என்று ராமன் கேட்டான். நான் பிரம்மாவின் பேரனுக்கு புதல்வி, குபேரனுடைய தங்கை, வெள்ளி மலையை எடுத்த ராவண மன்னனுக்கு உடன் பிறந்தவள், காமவல்லி என்ற கன்னி என்று கூறினாள். என்ன காரியத்தை உத்தேசித்து இங்கே வந்தாய் என்றான். பெண்கள் தங்களுடைய கஷ்டத்தை சொல்லிக் கொள்வதற்கில்லை. ஆயினும் நான் சொல்கிறேன். காமதேவன் என் உள்ளத்தை துன்புறுத்துகிறான். நீ என்னை காக்க வேண்டும் என்றாள். ராமனுக்கு ஒன்றும் பேசத் தோன்றவில்லை. அவள் மேலும் சொல்லிக்கொண்டே போனாள். என்னை கந்தர்வ விவாக முறையில் மனைவியாக்கிக் கொள்வாய். காதலில் கலந்த சிந்தை கொண்ட மாந்தர்க்கும் மடந்தைமார்க்கும் மறைகளே வகுத்து கூறும். இது நடந்துவிட்டால் எனக்கு சந்தோஷம் தருவதுடன் என் அண்ணன் ராவணனுக்கும் உனக்கும் நல்ல சிநேகிதம் ஏற்பட்டு போகும். இந்த வனத்தில் நீ தனியாக இருக்கிறாய். ராட்சசர்கள் உன்னை துன்புறுத்துவார்கள். நீ